Hello students, welcome to EE Max. இன்னைக்கு Max 9th standard algebra exercise 3.12 பார்க்கலாம். சரிங்களா? exercise 3.12 வந்து பேஜ் நம்பர் 128ல இருக்கு. ஓகே. அதில் வந்து first sum பார்க்கலாம். Solve by the method of elimination. ஸோ அதாவது வந்து கீழே வந்து நமக்கு வந்து ஒரு 6 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம எந்த மெத்தடில் போகணும்னு சொல்லியிருக்காங்கன்னா எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் அப்படின்னா நீக்கல் அப்படின்னா கேன்சல்னு கூட சொல்லலாம். ஸோ கேன்சல் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா XYயை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் சப்டிவிஷன் போடுறேன், பாருங்கள் புரியும். இது பாருங்கள் 2x minus y equal to 3 இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். 3x plus y equal to 7 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும். அதுக்கு வந்து 2x minus y equal to 3 3x plus y equal to 7. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ மற்றதை பார்க்கணும். 2வும் 3யும் இருக்குது. 2வும் 3யும் ஆட் பண்ணால் 5x equal to 3யும் 7யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன 10. ஓகேவா? ஸோ இங்கே மைனஸோ இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய்க்குனால நம்ம என்ன பண்ணிட்டோம், டேரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸ் தேவை இல்லையா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருக்குங்க. இங்கே 5 வந்து நமக்கு என்ன வரும், டிவைடில் வரும். ஓகேவா? அப்போ 1 5s are 5 5 2s are என்ன நமக்கு 10. அப்போ x ஈக்குவல் டு 2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம y வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? பிகாஸ் ஏன்னா எக்ஸ் ஒய் தானே நமக்கு தேவை. ஸோ நம்ம x ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த x ஈக்குவல் டு 2வை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2வை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நமக்கு 2x minus y equal to 3. ஸோ எக்ஸுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 2வை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 2x வந்து நமக்கு 2 minus y equal to 3. ஸோ 2 2s are என்ன நமக்கு 4 minus y equal to 3. ஸோ மைனஸ் ஒய் இங்கே இருக்கும். ஏன்னா எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நமக்கு இப்போ என்ன தேவை, ஒய் தான். ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இங்கே 3 இருக்குது, அது அப்படியே இறக்கிறோம். இந்த 4 வந்து நமக்கு இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸ் ஆகும். ஸோ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3லேருந்து மைனஸ் 4 வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன, -1. பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, -1. அந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு. ஸோ இந்த மைனஸ்க்கும் இந்த மைனஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ ஒய்யோட ஆன்சர் என்ன நமக்கு 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஒய் ஈக்குவல் டு 1 தான் என்னது நம்மளோட இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாமா? பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் x minus y equal to 5 3x plus 2y equal to 25 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? ஸோ இப்போ இங்கே பார்க்கணும், இங்கே எக்ஸு இங்கே ஒய் இருக்குது, இங்கே 3x இருக்குது, இங்கே ப்ளஸ் 2y அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக கேன்சல் கொடுக்கணும் இல்லையா? எக்ஸு அப்படி இல்லைனா ஒய் ஏதாவது ரெண்டுத்தில் ஏதாவது நம்ம டேரெக்டாக கேன்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே நமக்கு என்னவாக இருக்குது, வேறையாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம இந்த ஃபஸ்ட்டு டேர்மே எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே ஒய் எடுத்துக்கலாங்களா? ஸோ 2 வரா மாதிரி இங்கே 2y இங்கே ப்ளஸ் 2y இருக்குது. அப்போ இங்கே -2y இருந்தால் தானே நம்ம வந்து டைரெக்டாக கேன்சல் கொடுக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே 2 வரணும்னா நம்ம 2வால் வந்து இந்த டேர்மை வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், 2வால் மல்டிப்ளை பண்ணுறோம். 2x into 2x minus 2y into 2y equal to 5 2s are எவ்வளோ நமக்கு 10. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 3x plus 2y equal to 25. அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், -2y இருக்குது, இங்கே +2y இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே கேன்சல் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சுதா நம்ம ஏன் இங்கே 2வால் இந்த டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கோன்னுட்டு? ஏன்னா நம்ம இங்கே வந்து எலிமினேஷன் மெத்தடில் கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அப்போ 2யும் 3யும் ஆட் பண்ணால் 5x equal to 10யும் 25யும் ஆட் பண்ணால் 35. ஸோ x equal to 35 divided by 5. ஓகேவா? ஸோ 1 5s are 5 7 5s are 35. ஸோ அப்போ x equal to என்ன நமக்கு 7. ஸோ இப்போ நமக்கு வந்து எக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒய்யை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த எக்ஸ் ஈக்குவல் டு 7 வந்து நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1ல் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5ல் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 5. எக்ஸ் வந்து நமக்கு என்ன 7 minus y equal to 5. ஸோ minus y equal to இந்த 5 நமக்கு வந்துடும். இங்கே ப்ளஸ் 7 இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், -7 ஆகும். ஸோ minus y equal to 5லேருந்து 7 போச்சுன்னா நமக்கு என்ன 2. ஸோ ஏன்னா பெரிய நம்பரோட சிம்பிள் வந்து நமக்கு மைனஸுக்குனால நம்ம இங்கே மைனஸ் கொண்டு வந்துட்டோம்.
இந்த மைனஸ்க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கேன்சல் கொடுத்துலாம். அப்போ y ஈக்குவல் டு என்ன நமக்கு 2. ஸோ நம்மளுக்கு எக்ஸோட ஆன்சர் வந்து 7, yயோட ஆன்சர் வந்து நமக்கு என்ன 2. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்கலாமா? பாருங்க, நமக்கு தேர்ட் சப்டிவிஷன் x by 10 plus y by 5 equal to 4, x by 8 plus y by 6 equal to 15. ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ லாஸ்ட் ரெண்டு சம்லேயுமே வந்துக்கு நமக்கு நார்மலான ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக ஈக்குவேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ண முடியும், சம்மை சால்வ் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அதுக்கு நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் பை 10 ப்ளஸ் ஒய் பை 5 ஈக்குவல் டு 4. ஸோ இப்போது நமக்கு டினாமினேட்டரில் 10ம் 5ம் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், சேமாக கொண்டு வரணும் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி டிவிஷனில் இருக்கும்போது நமக்கு டினாமினேட்டரில் சேமாக கொண்டு வந்தால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போக முடியும். ஸோ இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ நம்ம 10 வர மாதிரி கொண்டு வரலாம். 5 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 10 கிடைக்கும், 2 தான். அப்போ 5 2s are 10. ஸோ கீழே என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்ம மேலேயும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் டிவைடட் பை 10 2 இன்ட்டு ஒய் டிவைடட் பை 2 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 4. ஓகேயா? அப்போ எக்ஸ் பை 10 ப்ளஸ் 2 இன்ட்டு ஒய் 2y 2 5s are எவ்வளோ நமக்கு 10 ஈக்குவல் டு 4. ஸோ பாருங்கள், நமக்கு டினாமினேட்டர் என்னவாயிடுச்சு, சேம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ரெண்டு 10க்கு நம்ம ஒரு 10 எடுத்துக்கலாம். மேலே இருக்க எக்ஸ் ப்ளஸ் 2yயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸில் கொண்டு வந்துடணும், ஈக்குவல் டு 4. ஸோ இந்த 10 வந்து நமக்கு இங்கே டிவைடில் இருக்கிறது நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே என்னவாகும்னா மல்டிபிளே போகும். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4 இன்ட்டு 10. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4 10s are எவ்வளோ நமக்கு, சாரி இது வந்து 14, நான் 4ன்னு நினச்சி அப்படியே போட்டுகிட்டே வந்துட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ 14 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ 14 இன்ட்டு 10 எவ்வளோ நமக்கு 140. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேயா? ஸோ இங்கே டிவிஷனில் இருந்ததை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே நமக்கு ப்ராப்பராக கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் எடுக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸ் டிவைடட் பை 8 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 15. ஸோ இது நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். இதையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஈக்குவேஷனில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நமக்கு டினாமினேட்டரில் பார்க்கணும். இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சேமாக கொண்டு வரணும் இல்லையா? அதுக்காக நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், 4 போடலாம் இல்லையா? ஸோ 4 2s are 8, சாரி 2 போடலாம். ஸோ 4 2s are 8, 3 2s are 6. இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 4 இருக்குது. ஸோ 2 போடலாங்களா? 2 2s are 4, இந்த 3 அப்படியே வரும். ஸோ இங்கே 2 இருக்குது, 1 2s are 2 3. ஸோ 3 போடலாமா? 1 1 1 3s are 3. ஸோ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are எவ்வளோ நமக்கு 24. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 24 நமக்கு இந்த டினாமினேட்டரில் வரா மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இந்த டிவிஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போது இந்த 8 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும், 3 தானே. அப்போ மேலேயும் அதே தான் பண்ணணும், கீழேயும் அதே தான் பண்ணணும். அப்போ 3 இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை 3 இன்ட்டு 8. ஓகேயா? ஸோ ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இங்கே 6 இருக்குது. ஸோ 6 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 24 கிடைக்கும், 4. ஸோ அப்போ வந்து நியூமரேட்டர்லேயும் 4ன்னு நம்ம மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டர்லேயும் 4ன்னு நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேயா? ஸோ y இன்ட்டு 4 இன்ட்டு ஒய் 4 இன்ட்டு 6 ஈக்குவல் டு 15. ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ நமக்கு 3x டிவைடட் பை 3 8s are எவ்வளோ 24. ஓகேவா? இந்த 24 நம்ம இங்கே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு 4 இன்ட்டு ஒய் வந்து 4y, 4 6 are நமக்கு 24 ஈக்குவல் டு 15. ஸோ டினாமினேட்டரை நம்ம என்ன பண்ணியாச்சு, ஈக்குவலாக கொண்டு வந்தாச்சு. அப்போ என்ன பண்ணணும், இது 24க்கு நம்ம ஒரு 24 எடுக்கிறோம். மேலே இருக்கிற 3x ப்ளஸ் 4yயை அப்படியே கொண்டு வந்துடும், ஈக்குவல் டு 15. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 24 வந்து நமக்கு இங்கே என்னவாகும், மல்டிப்ளேயில் போகும். அப்போ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 15 இன்ட்டு 24. ஓகே? ஸோ அந்த 15யும் 24யும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் என்ன, 360. ஸோ 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 360. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்பரான ரெண்டு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாச்சு. அதை முதல்ல எடுத்து எழுதிக்கலாங்களா? எக்ஸ் ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 140. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு
360. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏதாவது எக்ஸ் ஆர் ஒய் ரெண்டுத்தில் ஏதாவது நமக்கு வந்து சேமாக இருந்தால் தானே நம்ம வந்து எலிமினேஷன் மெத்தடில் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு எக்ஸ் இருக்குது, இங்கே 3xன்னு இருக்குது, இங்கே 2y இருக்குது, 4y இருக்குது. ஸோ நம்ம y எடுத்துக்கலாமா ஈஸியாக பண்ணுறதுக்கு? அப்போ வந்து நம்ம இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே 4 வரணும்னா நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் பண்ணுறோம். 2 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ நமக்கு 2x, 2 இன்ட்டு 2 4y ஈக்குவல் டு 2 இன்ட்டு 140 எவ்வளோ நமக்கு 280. நெக்ஸ்ட் இது அப்படியே எழுதிக்கணும். 3x + 4y ஈக்குவல் டு 360. ஓகேயா? ஸோ இப்போ கேன்சல் கொடுக்கலாமா? இப்போ கேன்சல் கொடுக்கறதுக்கு நமக்கு இங்கே +4yன்னு இருக்குது, இங்கே +4yன்னு இருக்குது. அப்போ நம்ம சிம்பிள் மாற்றினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ளஸ் மைனஸ்ன்ட்டு நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ அப்போ கீழே இருக்கிற சைன் எல்லாமே மாற்றணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும், இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் ஆகும். பட் லாஸ்ட் சம்மில் வந்து நமக்கு இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் நமக்கு டைரெக்டாகவே கொடுத்ததுனால நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோம். ஆனால் இந்த சம்மில் நமக்கு மேலேயும் ப்ளஸ் இருக்குது, கீழேயும் ப்ளஸ் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிம்பிளை மாற்றி நம்ம வந்து கேன்சல் கொடுக்க போகிறோம். இப்போ +4yக்கு நமக்கு -4y வந்து என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. 2x - 3x. ஸோ 2லேருந்து 3 வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் 1 தான். ஸோ 1 நமக்கு தேவையில்ல, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன, மைனஸ் ஈக்குவல் டு 360லேருந்து 280 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 80. சாரி, மல்டிப்ளையில் சப்ட்ராக்ட் மைனஸ் பண்ணால் நமக்கு 80. ஸோ பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன, மைனஸ். ஸோ இந்த மைனஸ்க்கும் நமக்கு என்னவாயிடும், கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ 80. ஸோ எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இந்த எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறமா இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 80 வந்து நம்ம எதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நமக்கு, எக்ஸ் + 2y ஈக்குவல் டு 140. ஸோ எக்ஸுக்கு நமக்கு என்ன 80 + 2y ஈக்குவல் டு 140. நமக்கு y தானே தேவை, அதனால் 2y இங்கே வச்சுட்டு 140. இந்த 80 வந்து நமக்கு இந்த பக்கம் -80ல் வரும். 2y ஈக்குவல் டு 140லேருந்து 80 போச்சுன்னா 60. ஸோ y இங்கே வச்சுட்டு 60 டிவைடட் பை இந்த 2 வந்து நமக்கு டிவைடில் வந்துடும். ஓகேவா? ஸோ 1 2s are 2, 3 2s are 6, பேலன்ஸ் 0. அப்போ y ஈக்குவல் டு நமக்கு என்ன 30. ஸோ எக்ஸோடைய ஆன்சர் என்ன நமக்கு, தேர்ஃபோர் எக்ஸோடைய ஆன்சர் வந்து 80, ஒய்யோட ஆன்சர் வந்து நமக்கு 30. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? பாருங்கள், ஃபோர்த் சப்டிவிஷன் 3 × 2x + y ஈக்குவல் டு 7xy, 3 × x + 3y ஈக்குவல் டு 11xy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பராக சால்வ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஸோ 3 2x + y ஈக்குவல் டு 7xy. ஸோ இன்சைட் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 2s are எவ்வளோ நமக்கு 6x + 3 × y 3y ஈக்குவல் டு 7xy. ஸோ நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும் இல்லையா? ஸோ 3 × x + 3y ஈக்குவல் டு 11xy. ஸோ இன்சைட் மல்டிப்ளை பண்ணணும். 3 × x எவ்வளோ நமக்கு 3x, 3 3s are எவ்வளோ 9 ஈக்குவல் டு 11xy. ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ராப்பராக கொண்டு வந்துட்டோம். இப்போ ரெண்டுத்தையுமே எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எலிமினேஷன் மெத்தடில் போட்டுக்கலாமா? ஸோ 6x + 3y ஈக்குவல் டு 7xy. நெக்ஸ்ட்டு 3x + 9y ஈக்குவல் டு 11xy. ஓகேயா? ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ நம்ம xyயை பார்க்கணும். எதை வந்து நமக்கு சேமாக இருந்தால் தானே நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் எடுத்துக்கலாங்களா? இங்கே 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 3 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும், 2 தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து 2ஆல் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அப்போ மேலே இருக்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாமா? 6x + 3y ஈக்குவல் டு 7xy. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 3 2s are எவ்வளோ நமக்கு 6x + 9 2s are 18y ஈக்குவல் டு 11 × 2s are எவ்வளோ நமக்கு 22xy. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 6ன்னு இதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேமாக கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதுவும் +6x, இதுவும் +6x. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைன் எல்லாம் மாற்றுறோம். அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது நமக்கு என்ன, ப்ளஸ் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், +6x -6x நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், எலிமினேஷன் பண்ணிடலாம் இதை. ஓகேயா? ஸோ 18லேருந்து 3யை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட ஆன்சர் என்ன, 15y. ஸோ பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸ். 22லேருந்து 7 வந்து மைனஸ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் என்ன, 15xy. ஸோ பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து நமக்கு மைனஸ். ஸோ இப்போ கேன்சல் கொடுத்துக்கலாமா? ஸோ இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸ் போயிடுச்சு.
இந்த yக்கும் நமக்கு என்ன ஆயிடுச்சு டைரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கலாம். இந்த 15க்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாகவே கேன்சல் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டிவைடில் கொண்டு போய் தான் கேன்சல் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம டைரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே 1 இருக்கும், இங்கே எக்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நமக்கு எக்ஸோடைய ஆன்சர் என்ன 1 தான். அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட்டு எக்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒய்யை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன 6x + 3y = 7xy. ஸோ 6 இன்ட்டு எக்ஸுக்கு 1 இருக்குது, 3y அப்படியே போட்டுரும் ஈக்குவல் டு 7. எக்ஸுக்கு வந்து என்ன இருக்குது நமக்கு 1ன்னு இருக்குது. ஸோ 1 நம்ம போட்டுடலாம். y வந்து இங்கே வந்தாச்சு. இப்போ 6 1s are 6, 3y = 7 1s are 7. பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு y இருக்குது. ஓகேயா? ஸோ 6 இங்கே வச்சுட்டு 7y, இந்த 3y நமக்கு இங்கே என்னவாகும் -3y ஆகும். ஸோ 6 = 7லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன 4. ஸோ 4y. அப்போ நமக்கு y தானே தேவை. அப்போ yயை நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ y = இந்த 6 வந்து நமக்கு இங்கே என்னவாயிடும் டிவைடில் வந்துடும். அந்த 4 வந்து நமக்கு இங்கே கீழே டிவிஷனில் வந்துடும். அப்போது கேன்சல் கொடுக்கலாமா? 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 2ஆல் நான் வந்து கேன்சல் கொடுத்துருக்கேன். அப்போ y = 3/2. ஓகேயா? அப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்ன? therefore x = 1, y = 3/2. அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 5th சப்டிவிஷன் பார்க்கலாமா? fifth subdivision. பாருங்கள் 4/x + y = 7, 3/x + 4y = 5. ஸோ இங்கே வந்து நமக்கு என்னவா இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக 4/x இங்கே 3/xன்னு 2 ஈக்குவேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்குது. மேலேயே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸைஸ்க்கு மேலேயே இங்கே பாருங்கள் a = 1/x அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 1/xன்னு வந்ததுன்னா நம்ம ஏன்னு போடணும், ஏன்னு வந்ததுன்னா 1/xன்னு போடணும். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இந்த சப்டிவிஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4/x + 5y = 7, 3/x + 4y = 5. ஸோ இங்கே வந்து நம்ம சைடில் எழுதிக்கலாம் 1/x = a அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேயா? இந்த மெத்தட் வந்ததுன்னா இந்த மாதிரி 1/x அந்த மாதிரி மெத்தட் வந்ததுன்னா நம்ம ஏன்னு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 4/x + 5y = 7 எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் ப்ராப்பரான ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட் கேட்டால் நம்ம எப்படி எழுதணும் 4 × 1/x + 5y = 7. ஸோ இங்கே வந்து 4 போட்டாச்சு. இந்த 1/xக்கு நமக்கு என்ன வரணும் ஏன்னு வரணும். அப்போ என்ன பண்ணணும் a + 5y = 7. ஸோ 4 × a எவ்வளோ 4a + 5y = 7. ஸோ இது வந்து நமக்கு என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த மாதிரி மெத்தட் வந்ததுன்னா நம்ம ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஆன்சர் கொண்டு வரணும். நெக்ஸ்ட்டு இப்போது செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும்ல 3x + 4y = 5. ஸோ இதை எப்படி எழுதுவீங்க 3 × 1/x + 4y = 5. ஸோ இங்கே 3 இருக்குது, 1/xக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் ஏவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் + 4y = 5. ஸோ 3 × a 3a + 4y = 5. ஸோ இது வந்து நமக்கு என்ன செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. ஸோ இப்போ நம்ம 2 ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்கலாம். 4a + 5y = 7, 3a + 4y = 5. ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்கணும் ஏவையும் பார்க்கணும் ஒய்யும் பார்க்கணும். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சேமாக கொண்டு வந்ததுன்னா நம்ம எலிமினேஷன் மெத்தடில் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நமக்கு 4 கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணால் 12ன்னு வரும். அதே மாதிரி இங்கே 3 இருக்குது, இங்கே 3 கூட 4ஐ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12ன்னு வரணும். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒன்று தான் பண்ணுவோம். பட் இங்கே ரெண்டுமே நம்மளால் வந்து பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இந்த சம்மில் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நம்ம வந்து 3ஆல் வந்து என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணோம். 3 4s are எவ்வளோ நமக்கு 12a, 3 5s are 15y = 3 × 7 21. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். பிகாஸ் ஏன்னா இங்கே 12 வரணும் இல்லையா? ஸோ 4 3s are என்ன 12a + 4 4s are 16y = 5 4s are 20 டிவைடட் பை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு வந்து சைனை வந்து மாற்றுவோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும். ஓகே. ஸோ இங்கே +2
12a இங்கே -12a நமக்கு டைரெக்டாக எலிமினேஷன் ஆகிடுது ஓகேவா. ஸோ 16லேருந்து 15 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன 1 தான். ஸோ இங்கே வந்து நமக்கு இங்கே என்ன சைன் இருக்குது, பெரிய நம்பருக்கு மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 21லேருந்து 20 போச்சுன்னா நமக்கு என்ன 1. ஸோ நமக்கு y ஈக்குவல் டு இந்த மைனஸ் வந்து நமக்கு இங்கே என்னவாயிடும், இந்த பக்கம் வந்துடும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு -1. இப்போ வந்து நம்ம வந்து y கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. அதுக்கு என்ன பண்ணணும், இந்த y ஈக்குவல் டு -1 வந்து நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இது தானே நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 4a + 5y = 7 தானே. ஸோ y ஈக்குவல் டு -1 நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4a + 5y = 7. 4a + இங்கே yக்கு என்ன இருக்குது, நமக்கு -1 இருக்குது. ஸோ -1 போட்டுருணும். 7 4a 5 1s are 5. அப்போ -5 ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் டு 7 ஓகேயா. ஸோ இப்போ நமக்கு 4a தானே தேவைப்படுது. அப்போ 4a இங்கே வச்சுட்டு 7 இங்கே வச்சுட்டு இங்கே -5 நமக்கு இங்கே என்னவாகும், +5 ஆகிடும். ஸோ 4a = 12. a இங்கே வச்சுட்டு 12 டிவைடட் பை இந்த 4 வந்து நமக்கு டிவைடில் வந்துடும். ஸோ இப்போ வந்து கேன்சல் கொடுக்கலாமா. 1 4s are 4, 3 4s are எவ்வளோ நமக்கு 12. அப்போ a = 13. ஸோ yயை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஏவையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு என்ன தேவை, எக்ஸ் தானே தேவை. லாஸ்ட்டாக அது தானே பண்ணோம். ஏன்னா பிகாஸ் எக்ஸையும் வையும் தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது எக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா இதில் ஒரு சின்ன ஃபார்முலா எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கணும். 1/x = a. 1/x = ஏக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 3 பண்ணியிருக்கோமா. அப்போது x = இந்த 1 வந்து நமக்கு இங்கே வந்துடும். இந்த 3 வந்து நமக்கு என்ன வாங்கினோம், இங்கே டிவைடில் போயிடும். ஸோ அப்போ x = 1/3. therefore x = 1/3, y = -1. அவ்வளோதான் இந்த ஃபிஃப்த் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th பார்க்கலாமா. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து 13x + 11y = 70. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 11x + 13y = 74. ஸோ இது நம்ம வந்து எக்ஸை பார்க்கணும் இல்லையா. ஸோ நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து 2 ஈக்குவேஷன்ஸில் 2 எக்ஸையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், மல்டிப்ளை பண்ணி ஓகேயா. ஸோ இங்கே 13 இருக்குது, இங்கே 11x இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 13 கூட 11 மல்டிப்ளை பண்ணால் 143 கிடைக்கும். அதே மாதிரி இந்த 11 கூட 13 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 143 கிடைக்கும். பிகாஸ் ஏன்னா சேமாக தானே கொண்டு வரணும், அதுக்காக. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணுறோம், 11ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 11 13s are 143x plus 11 11s are 121y = 11 70s are 770. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இதையும் கொண்டு வரணும்ல 143 மாதிரி. அப்போது இந்த 11 கூட எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுவீங்க, 13. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனை 13ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 13 11s are எவ்வளோ நமக்கு 143x plus 13 13s are 169y = 13 74s are நமக்கு 962. அவ்வளோதான் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சைன் எல்லாம் மாற்றுறோம். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகுது, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகுது. ஸோ +143 -143 நம்ம எலிமினேஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 169 121 இருக்குது. இதை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 48y. பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன, மைனஸ் ஈக்குவல் டு 962லேருந்து 770 வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் 192. ஸோ பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ். இங்கே இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ y இங்கே இருக்குது, y இங்கே வச்சுட்டு 192 டிவைடட் பை 48. இதை கேன்சல் கொடுக்கலாமா. 148s are 48. 48 4s are எவ்வளோ நமக்கு 192. ஸோ அப்போ y = 4. ஸோ இப்போ yயை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸை தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ y = 4 இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஈக்குவேஷன் 1ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் ஓகேயா. ஸோ ஈக்குவேஷன் 1 என்ன நமக்கு, 13x + 11y = 70. 13x + 11 yக்கு என்ன இருக்குது, நமக்கு 4ன்னு இருக்குது, 70. ஸோ 13x + 11 4s are எவ்வளோ 44 = 70. ஸோ 13x இங்கே வச்சுக்கிறோமா, ஏன்னா எக்ஸ் தானே தேவை. ஸோ 70 இங்கே இருக்குது, இந்த 44 நமக்கு இங்கே மைனஸாக போகுது, இங்கே ப்ளஸில் இருக்கிறது. 13x = 70லேருந்து 44 சப்ராக்ட் பண்ணால் 26. எக்ஸிலேருந்து
எக்ஸ்லேருந்து இந்த 13 வந்து நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் டிவைடில் வந்து கொண்டு வரோம். ஸோ 1 13s are 13, 2 13s are வந்து நமக்கு என்ன 26, x equal to 2. ஸோ x equal to 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், y equal to 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து x equal to 2, y equal to 4. அவ்வளோதான். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் செகண்ட் சம் பார்க்கலாங்களா? The monthly income of A and B are in the ratio 3:4 and the monthly expenses are in the ratio 5:7. If each saves rupees 5,000 per month, find the monthly income of each. அதாவது வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அந்த ஃபேமிலியோட மந்த்லி இன்கம், அதாவது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மந்த்லி இன்கம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஏவும் பியும் இருக்காங்க. ஏ வந்து 3 ஏ அண்ட் பி 3:4 வந்து அவங்களுடைய மந்த்லி இன்கம் இருக்கான். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ ரேஷியோவில் இருக்கான், 5:7 இருக்குது. அவங்க மந்த்லி வந்து 5,000 வந்து அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க. அப்போது அவங்களுடைய மந்த்லி சேலரி மொத்தம் எவ்வளோவா இருக்கும், ஏக்கு எவ்வளோவா இருக்கும், பிக்கு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேயா, அந்த சம் சால்வ் பண்ணிடலாமா? இப்போது பாருங்கள், இது நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். லெட் த மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அண்டு பி நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா சம் போகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ 3:4 லெட் த மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ஏ அண்டு பி ஒய்ன்னு எடுத்துக்கலாம். 5:7 அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோ, 5,000 ஈச், ரெண்டு பேருமே. ஓகேயா, ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவேஷன் ரெடி பண்ணலாம். ஸோ 3x - 5y ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ 5,000. ஓகேயா, ஸோ இதுக்கும் மந்த்லி இன்கமோடைய ரேஷியோ 3, அந்த அவங்க யூஸ் பண்ணுற எக்ஸ்பென்சருடைய ரேஷியோ வந்து 5, அதனால் 3x - 5yன்னு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி 4 7yன்னு எடுக்கணும். ஓகேவா, 4x - 7y ஈக்குவல் டு 5,000. ஸோ பியோடைய இன்கம் ரேஷியோ வந்து 4, அவங்க பண்ணுற எக்ஸ்பென்சருடைய ரேஷியோ வந்து 7, அதனால் 4x - 7y ஈக்குவல் டு 5,000 அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், எலிமினேஷன் மெத்தடில் போகணும் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குது, இங்கே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ 3 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. அதே மாதிரி 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 4 3s are 12. ஸோ 12 நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்போ 4 3s are எவ்வளோ, 12x - 4 5s are 20y ஈக்குவல் டு 4 5,000s are 20,000. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டை வந்து நம்ம வந்து 3ஆல் வந்து என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 4 3s are எவ்வளோ நமக்கு 12x - 7 3s are 21y ஈக்குவல் டு 5 3s are எவ்வளோ நமக்கு 15,000. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், சைன் எல்லாம் மாற்றணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், மைனஸாக இருக்கிறது நமக்கு இங்கே என்னவாகும், ப்ளஸ் ஆகும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 12x - 12x நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் கொடுத்துக்கலாம். 21லேருந்து 20 போச்சுன்னா 1, ஸோ y போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 20லேருந்து 15 போச்சுன்னா ஸோ மைனஸ் பண்ணோம்னா 5,000. ஓகே, ஸோ அப்போ நமக்கு yயோட ஆன்சர் என்ன, y ஈக்குவல் டு 5,000. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ வந்து இப்போது இந்த y ஈக்குவல் டு 5,000 நீங்கள் எதில் பண்ணுவீங்க, எந்த ஈக்குவேஷனில் பண்ணுவீங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேயா, ஸோ அப்போ 3x - 5y ஈக்குவல் டு 5,000. 3x - 5 இன்ட்டு yக்கு எவ்வளோ இருக்குது, 5,000 ஈக்குவல் டு 5,000. 3x - 5 5s are எவ்வளோ 25, இந்த பேலன்ஸ் 3 0 அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 5,000. 3x ஈக்குவல் டு இந்த 25,000 நமக்கு இங்கே என்னவாகும், மைனஸாக இருக்கிறது இங்கே ப்ளஸ்ஸாக வரும். அப்போ 5,000 + 25,000. 3x ஈக்குவல் டு 5,000 + 25,000 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர், 30,000. ஓகே, ஸோ நமக்கு எக்ஸ் தானே தேவை, அதனால் எக்ஸ் இங்கே வச்சுட்டு இந்த 30,000 டிவைடட் பை இந்த 3 வந்து நமக்கு இங்கே வரும். இப்போ கேன்சல் கொடுக்கலாமா, 1 3s are 3, 1 3s are 3. ஸோ இங்கே கீழே இருக்கிற 4 0 நமக்கு டைரெக்டாக மேலே வந்துடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ 10,000, y வந்து 5,000, எக்ஸ் வந்து நமக்கு 10,000. இப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், ஏவோடையும் பியோடையும் மந்த்லி இன்கம் அமௌண்ட் சேலரி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே,
பாருங்கள் மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ அவங்களுடைய ரேஷியோ எவ்வளோ 3x தானே. ஸோ நம்ம வந்து 3 தானே இருந்தது, அதனால் வந்து ஏவோட ரேஷியோ 3 நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். ஓகே, ஸோ 3x 3 இன்ட்டு எக்ஸுக்கு என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், 10,000 தானே பண்ணியிருந்தோம். ஸோ 10,000 இங்கே வந்து நம்ம போடணும். அப்போ 3 இன்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணால் 30,000. அப்போது ஏயோட சேல்ரி எவ்வளோ, 30,000. நெக்ஸ்ட்டு பிக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா. பிக்கு வந்து 4x. அவங்களோட ரேஷியோ என்ன, நமக்கு பியோட ரேஷியோ 4 தானே. ஸோ அந்த 4 நம்ம இங்கே வந்து போட்டிருக்கோம். ஸோ 4 ஈக்குவல் டு எக்ஸுக்கு எவ்வளோ 10,000. ஸோ 10,000 போட்டாச்சு. ஸோ 4 இன்ட்டு 10,000 மல்டிப்ளை பண்ணால் 40,000. ஸோ அப்போது பியோட சேல்ரி வந்து நமக்கு எவ்வளோ 40,000. அவ்வளோதான். ஓகே, ஸோ ஏ வந்து 30,000, பி வந்து 40,000. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாமா. 5 years ago a man was 7 times as old as his son, while 5 years hence the man will be 4 times as old as his son. Find the present age. அதாவது வந்து ஒரு ஃபாதர் இருக்கார், அவருக்கு ஒரு சன் இருக்காங்க. ஸோ ஃபாதருடைய ஏஜும் கொடுக்கல, சன்னோடைய ஏஜும் கொடுக்கல. ஃபாதருடைய ப்ரெசண்ட் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ தியரி மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஈக்குவேஷன் ரெடி பண்ணி நம்ம எலிமினேஷன் மெத்தடில் இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இது எடுத்துக்கலாங்களா. ஃபஸ்ட்டு லைனு லாஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். 5 years ago a man was 7 times as old his son. அதாவது வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபாதர் வந்து தன்னுடைய பையனுடைய வயசை விட 7 times அதிகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிடலாமா. பாருங்க, நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். லெட் த மேன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் பி எக்ஸ். அந்த மேனுடைய அந்த ஃபாதருடைய ஏஜ் நமக்கு சொல்லாதனால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். 5 years ago அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படி வயசு இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 5 மைனஸ் ஏன் வந்ததுன்னா 5 years ago முன்னாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெட் த சன்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் பி, அதாவது சன்னுடைய ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது அவருக்கு ஏஜ் நம்ம கொடுக்கலங்கிறதுனால நம்ம வைன்னு எடுத்துக்கிட்டோம். 5 years agoனா அதுக்கு முன்னாடி, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 5 மைனஸ் y. ஓகேயா, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து ஈக்குவேஷன் ரெடி பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு y மைனஸ் 5. எக்ஸ் மைனஸ் 5 y மைனஸ் 5. ஸோ எத்தனை டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்ததான், 7 டைம்ஸ், அதாவது 7 மடங்கு வந்து அந்த ஃபாதருடைய சன்னை விட 7 மடங்கு வந்து இருந்தது அவருடைய வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இங்கே 7 எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. இது ஃபாதர், இது வந்து சன்னு. 7 மடங்கு வந்து தன்னோட பையனோட வயசு அதிகமாக இருந்ததுன்றதுனால நம்ம 7 இங்கே 7ன்ட்டு எடுத்திருக்கோம். ஓகேவா. x minus 5 equal to, so inside multiply பண்ணோம். 7 y's are 7y minus 7 5's are 35. ஸோ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்துக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் இங்கே ப்ளஸ் 7y இருக்கிறது, நமக்கு இங்கே மைனஸ் 7y ஆகும். இங்கே மைனஸ் 35, இங்கே ப்ளஸ் 5 இருக்கிறது, சாரி மைனஸ் 5 இருக்கிறது, இங்கே ப்ளஸ் 5 ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு 35லேருந்து 5 செப்ரேட் பண்ணால் நமக்கு என்ன 30. பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து மைனஸ் போட்டாச்சு. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெடி பண்ணிட்டோம். இப்போது செகண்ட் லைன் பார்க்கலாம். while 5 years hence the man will be 4 times as old as his son. அதாவது வந்து 5 வருஷம் கழித்து தன்னுடைய பையனுடைய வயசுலேருந்து 4 மடங்கு 4 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதிலிருந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து இந்த லைன்லேருந்து ரெடி பண்ணோம். ஓகே, ஸோ பாருங்கள் நான் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். 5 years hence after man's age x plus 5, சன்ஸோட ஏஜ் வந்து y plus 5. எக்ஸ் வந்து ஃபாதர், y வந்து அவருடைய சன். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இங்கே என்ன பண்ணிக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். முன்னாடி லைனில் நமக்கு வந்து பிஃபோர் அப்படிங்கிறனால நம்ம மைனஸ் போட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்டேட்மெண்ட், அதாவது இதுக்கு ஈக்குவேஷன் நம்ம ரெடி பண்ணலாமா. எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு y ப்ளஸ் 5. ஸோ நமக்கு எத்தனை டைம்ஸ் வந்து அதிகமாக இருந்தது வயசு, 4 டைம்ஸ். அதாவது வந்து
ஃபாதர் வந்து சன்னோட வயசுலேருந்து 4 டைம்ஸ் அதிகமாக, அதாவது 4 மடங்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு நமக்கு சம்மில் கொடுத்துருந்ததுனால நம்ம இது இப்படி ரெடி பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பண்ணிடலாமா? எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 4 இன்டூ ஒய், 4y ப்ளஸ் 4 5s are 20. ஸோ வேரியபிள்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றா கொண்டு வந்துடலாம். எக்ஸ் இங்கே ப்ளஸ் 4y இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் 4y ஆகிடும். இங்கே 20, இங்கே ப்ளஸ் 5 வந்து நமக்கு இங்கே மைனஸ் 5 ஆகிடுது. x minus 4y equal to 20லிருந்து 5 சப்ராக்ட் பண்ணால் 15. இது வந்து நமக்கு என்ன, செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம், செகண்ட் ஈக்குவேஷனையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேஷன் மெத்தடில் கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? ஸோ எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30, எக்ஸ் மைனஸ் 4y ஈக்குவல் டு 15. ஸோ இது வந்து நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து நமக்கு என்ன, செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ பாருங்கள் இங்கே எக்ஸும் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக எலிமினேஷன் மெத்தடில் போய்க்கலாம். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம சைனை மாற்றினா தானே கேன்சல் பண்ண முடியும். அதனால் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது நமக்கு இங்கே மைனஸ் ஆகிடுச்சு, இங்கே மைனஸாக இருக்கிறது நமக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு, இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நமக்கு என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ 7லேருந்து 4 வந்து சப்ராக்ட் பண்ணால் 3y, பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸ் ஈக்குவல்ட். இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் தானே. ஸோ மைனஸ் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 30யும் 15யும் ஆட் பண்ணால் 45. பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து நம்ம மைனஸ்ன்னு போட்டுக்கணும், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மைனஸ்க்கும் நம்ம டைரெக்டாக வந்து கேன்சல் கொடுத்துக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு 45 டிவைடட் பை 3. ஸோ 1 3s are 3, 15 3s are 45. அப்போ y ஈக்குவல் டு 15, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ y வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸை வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ இந்த y ஈக்குவல் டு 15 எதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 7y ஈக்குவல் டு மைனஸ் 30. ஓகே, இதான ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ எக்ஸ் மைனஸ் 7y வந்து 15 ஈக்குவல் டு மைனஸ் 30. எக்ஸ் மைனஸ் 7 15s are எவ்வளோ, 105 மைனஸ் 30. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30. இங்கே மைனஸ் 105 வந்து ப்ளஸ் 105 இந்த பக்கம் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30லேருந்து 105 வந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன, 75. பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து நமக்கு இங்கே ப்ளஸ், அவ்வளோதான். இப்போ எக்ஸ் வந்து நமக்கு 75, y வந்து 15. அப்போது அவங்க வந்து கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, ப்ரெசன்டேஜ் தானே கேட்டிருந்தாங்க. அப்போது therefore man's present age எக்ஸ் தானே நம்ம எடுத்திருந்தோம், 75 years. ஸோ எக்ஸ் வந்து மேன் இல்லையா, ஒரு ஃபாதர், அதனால் 75 years. அதே மாதிரி சன்ஸோடைய ப்ரெசன்ட் ஏஜ் என்ன, ப்ரெசன்ட் ஏஜ் y தானே எடுத்திருந்தோம். ஸோ y வந்து நமக்கு என்ன, 15 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். அப்போ 15 years அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிக்கணும். எக்ஸ் வந்து 75 ஃபாதர், y வந்து 15 சன், அவரோட ஏஜ் 75 years 15 years. ஓகே, ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ஸோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.